நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய் பகவான். இவர் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், யாரோட இருக்கார், இவருடைய பார்வை என்ன, இதை ஒட்டி தான் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் இருக்கும். அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் கோச்சாரத்தில் இந்த மாதம் 4ஆம் இடத்துல இருக்கார். குறிப்பாக பங்குனி 19க்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றார். அதுலேயும் செவ்வாய் அப்படின்னாலே தனகாரகன், பூமிகாரகன். அவர் உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருக்கிறது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, சொந்தமாக நமக்குன்னு ஒரு இடம் வேணும், நிலம் வேணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது பங்குனி மாதமாக இருந்தாலும் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் அவரோட சுக்கிர பகவானும் இருக்கிறது இன்னுமே உங்களுக்கு சிறப்பு. யாரெல்லாம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கிறதுக்கு, அதில் குறிப்பாக வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் நான் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. இந்த மாதம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி இல்லை, பொருளாதார சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு லோன் வாங்கி, கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றார். அப்படி கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஃபைனான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. கையில் பணம், தனம், பொருள் இருந்துக்கிட்டே இருக்குது. யாருடைய பணத்தையும் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்த்து, ரெண்டுலேயும் கவனமாக இருங்க. உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன், சனி இருக்கார். இந்த மாதம் 19 செவ்வாய் அங்கே போவார். உங்களை அறியாத காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. ஒருவேளை பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது, குரு பார்க்குறது. உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். குறிப்பாக இந்த மாதிரி ராகு இருந்தாலே உடம்புல இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். அதுலேயும் குறிப்பாக அன்ஐடென்டிஃபைட் டிசீஸுங்கிறாங்க. ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு எதுக்குமே கட்டுப்படாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசி பிரகாரம் இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் சுமாரான பலன். நன்மை அப்படிங்கும்போது வேலைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சுமார் அப்படிங்கும்போது கணவன் மனைவி பிரிவு, பிரச்சனை, போராட்டம், 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாம் உண்டு. பாருங்கள், இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் மேரிட்டல் லைஃப், ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகும். 11ஆம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள், டிவோர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே என்டையர் டிஃப்ரெண்ட்டாக மாறுது பாருங்கள். ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ், இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் பெருசாக ப்ராஃபிட்டபுளாகவே இல்லை. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் வர்றதெல்லாம் தடை. இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நான் பெர்மனெண்ட்டு ஜாபில் இருக்கேன்னு சொல்கிறவங்களும் அடைக்கி வாசிங்க. மற்றபடி ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே அலர்ட்டாக இருங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன், சனி, சுக்கிரன் இருக்கிறது. பார்க்கும் வேலையை விட்டு நம்ம வெளியில் வர்றதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வேலையில் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இல்லை. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் யாரையும் பெருசாக நம்பி இந்த மாதம் இருக்காதுங்க. உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள்.
அதுக்கான ரெக்கக்னைஸ் கிடைச்சாலே பெரிய விஷயந்தான். வேலையில் எதிர்பாராத விதமாக லீவ் போடுவதற்கோ வேலையை விட்டு தூக்குவதற்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அதனால் யாரையும் பெருசாக நம்பாதீங்க. பெருசாக சுப்பீரியர் நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கிரக நிலைகள் இந்த மாதம் இல்லை. சபார்டினேட்டும் பெருசாக நமக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. ஆக கெரியர் அடக்கி வாசிங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு, குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல கேது ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் இதே நிலைமை தான். அல்ல எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் விட்டதை பிடிக்கணும் எதுக்கும் ஆசைப்படாதீங்க. இந்த மாதத்தில் அதுக்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இல்லை. குறிப்பாக நான் ரேஸில் ஏதாவது முதலீடு பண்ணால் காசு தேர்மா நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை அடக்கி வாசிங்க. லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வந்துடுமா, பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் அதை தள்ளி வைங்க. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. எல்லாமே ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருளாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அல்ல எல்லா விஷயத்துலேயும் பொறுமை. ஸோ இந்த மாதத்தில் அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கையில் எலெக்ஷன் டைம் ரொம்ப ரொம்ப கவனம். யாரையும் பெருசாக நம்பி இருக்காதீங்க. யாராலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. எல்லோரும் நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா ஆயக்கலைகள் 64. நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் சரி இந்த மாதம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. பெருசாக ஒன்றும் நமக்கு கெயின் இருக்கிற மாதிரி, லாபத்தை அடைவது மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் கவனம். ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமை, நிதானமாக இருங்க. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு இருக்கார். பெரிய லெவலில் நமக்கு நன்மையை அவர் செய்யலைனாலும் தீமையை செய்யாமல் இருந்தால் போதுமானது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்க. ஸோ இந்த மாதம் முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்லா கும்பிடுங்க. பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் முருகப்பெருமான் இருக்காரோ அவரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சித்தர்களுடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.